வணக்கம். தேசிய தின பேரணி உரையில் பிரதமர் லாரன்ஸ் வாங் நிறைய திட்டங்களை பற்றி பேசியிருந்தார். குடும்பங்கள், வீடு வாங்குதல், புதிய தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்களின் பயன்பாடு, மக்கள் தொகை, சிங்கப்பூருக்கான புதிய தீவு என பல அம்சங்களையொட்டி புத்தம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவருடைய உரையை கேட்ட பிறகு அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பெற்றோர்களுக்கு இன்னும் நிறையா லீவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருந்தார். இது பேரண்ட்ஸ் ஒரு விதத்தில் என்கரேஜ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். டு ஹேவ் மோர் கிட்ஸ். Every new Singaporean child will be covered up to $70,000. ஸோ எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அக்டோபரில் கல்யாணம் பண்ண போகிறோம். நான் ஒரு ஃபாரினர். இப்போ பீன் அரவுண்ட் 3 years in சிங்கப்பூர். நாங்கள் ஒரு சிங்கப்பூரியனை கல்யாணம் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஒர்க் பிளேஸ் அண்ட் த கம்யூனிட்டி எல்லாருமே இப்போ எனக்கு ஒரு செகண்ட் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம், ஓகே ஒரு டைம் கழித்து பேபிலாம் பிளான் பண்ணலாம். பட் சின்ஸ் கவர்மெண்ட் கவரேஜ் நிறையா இருக்கிறனால ஐ திங்க் தட் வி வாண்ட் டு ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் அ பேபி ஏர்லியர். என்னை அட்ராக்ட் பண்ண போர்ஷன்னு சொன்னால் அந்த சைல்ட் கேரோட விடுமுறை அதிகப்படுத்தியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட்னால எண்ட் ஆஃப் மை 20s நான் ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் பில்டிங் மை ஓன் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்பு, HDB வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது they will think about starting the family earlier. I don't think so. AI, the youngsters work will be affected. Maybe we elderly, because grasping the new system and all that, எங்களுக்கு பிரச்சனை கிடைக்கலாம் எங்கள் continuity. Whereas I think the youngsters won't be affected by this AI. AI to me won't affect நம்மளோட job. But at the meantime நம்ம AI operate பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நம்ம Singaporean childrenக்கு first priority கொடுக்கணும். Scholarship all that எங்களுக்கு more priority கொடுக்கணும். Like more quota for us. After that comes to PR. ஓகே, நான் இங்கேயே பிறந்து சிங்கப்பூர்லேயே கம்போங்லேருந்து இப்போ HDBக்கு மூவ் பண்ணி பலதரப்பட்ட வாழ்க்கை முறையை கடந்து பார்த்து வந்திருக்கிறேன். அந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு என்ன வேணும், உங்களுக்கு ஏது வேணும்னு கொஞ்சம் கேட்டு அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல எது உங்களுக்கு தெரியும்? இன்ஸ்டாகிராம், எல்லாமே. நான் சில வாட்டி ஏதாச்சும் படிக்கிற திங்ஸு, சில வாட்டி யாராச்சும் மேக் பண்ணுறது, சில வாட்டி ஆரிகாமி மாதிரி, ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். என்னோடய பசங்களுமே வித் பேரண்டல் கைடோட தான் நாங்கள் வச்சுருக்கோம் அக்கௌண்ட்டை. அது 16 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்க பண்ணலாம். பிகாஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூராக என்ன பார்க்கக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள ஏஜ்னால் அவங்களுக்கு தெரியாது என்ன இதுன்னு. ஸோ அதனால் ஆஸ் அ பேரண்ட்டாக ஆஃப்டர் 16 ஐ வில் அப்ரிஷியேட் இட். டெவலப்மெண்ட்டுக்காக அந்த நியூ மரீனா ஐலண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஃப்யூச்சரில் சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வரும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸு, இங்கே இருக்கிற அதிகாரிகள், இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே எங்களை சமமாக தான் பார்க்குறாங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கல. எங்களுடைய திறனை அவங்க மதிக்கிறாங்க. அதனால் நாங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்கிது. என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கான கரெக்டான சம்பளம் கிடைக்கிறதுனால நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதுதான் தேசிய தின பேரணி உரையை பற்றி மக்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்ட கருத்துகள். உங்களுக்கு முக்கியமாக தோன்றிய அறிவிப்பு எது, அதையும் நீங்கள் எங்கள் கூட பதிவு செய்யலாம். தமிழ் முரசுக்காக நான் அகல்யா மணியம்.